1,000 பேர் நீட் தேர்வை எழுதி முடித்து தேர்ச்சி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 56% பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவன வாணினும் நனிசிருந்தனவே என்ற பாரதியாரின் பொன்மொழிக்கு ஏற்ப தேசமும் தெய்வீகமும் என எனது இரு கண்கள் சொன்ன பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பொன்மொழிக்கு ஏற்ப தேச எண்ணம் கொண்ட தனி மனிதன் நான். இதுக்கு முன்பாக இருந்த சான்றோர்கள் கோயிலை பத்தி நிறைய பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய ஆண்டோர்களும் கோயிலை பத்தி பேசாலுமே ஆதரிக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுமே இதற்காக நிறைய சட்டங்களை கொண்டு வினாத்தாள் கசிவுல ஈடுபட்டவங்க மேல சிபிஐ என்கொயரி நடத்தி இதுவரைக்கும் 13 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது இப்படி இருக்க சூரியகாந்த் சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஒருத்தர் அவரு என்ன சொல்றாருன்னா, மே 15 ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பான் பூச்சி போலவும் ஒட்டுண்ணிகள் போலவும் நாட்டுடைய அடிமட்டத்தை ஆட்டி பார்க்க நினைக்கின்றன ஒரு கருத்து. அது அவருடைய சொந்த கருத்து. அந்த மாதிரி நம்ம நீதிபதிகள் நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன அடுத்த நாளே கரப்பாம்பூச்சி ஜனதா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா 1 கோடி பேர் அந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, அமெரிக்காவில் அபிஜித் தீப்கேன்னு ஒருத்தன்